10th standard chapter number 3 algebra exercise 3.1 ல first sum பார்க்கலாம். So question என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா solve the following linear equation in 3 variable, right? So நம்ம already 9th standardல solve the following linear equation in 2 variable, அதாவது ரெண்டு வேரியபிள் கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு எலிமினேட் பண்ணி ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்னொரு வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இங்க மூணு வேரியபிள் x y z அப்படின்றது மூணு வேரியபிள். அப்ப இத நம்ம சால்வ் பண்ணனும் அப்படினா இங்க ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா so the first equation x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9 is considered as second equation, and this is third equation, right? x minus 2y plus 3z equal to 16. okay இத சால்வ் பண்ணனும் அப்படினா so ஏதாச்சும் ஒரு வேரியபிளை முதல்ல எலிமினேட் பண்ணனும். ஏதாச்சும் இதுல மூணு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒரு பேர் ஆஃப் ஈக்குவேஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி அதுல ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணனும். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல பாத்தீங்கன்னா y வந்து ஈக்குவலா இருக்குது, அதாவது y ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆகுது, and then ஆப்போசிட் சைனா இருக்குது. அப்ப இது டைரக்ட்டா வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதாவது solve 1 and 2, solve 1 and 2 அப்படினு சொல்லும்போது so 1 யும் 2 யும் ஆட் பண்ணாவே போதும் நார்மலா. so first equation that implies என்ன கொடுத்திருக்காங்க x plus y plus z equal to 5, and then second equation that implies 2x minus y plus z equal to 9 கொடுத்திருக்காங்க, right? so இத சிம்பிளிஃபை பண்ணும்போது டைரக்ட்டா ஆட் பண்ணும்போது கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப x plus 2x வந்து 3x, z plus z வந்து 2z which is equal to 14 அப்படினு வரும். so இத ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படினு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 3x plus 2z equal to 14, right? அப்போ இங்க fourth equation வந்து எனக்கு ரெண்டு வேரியபிள் வச்சு கிடைச்சிருக்கு, right? அப்போ x உம் z உம் இருக்கிற மாதிரி ரெண்டு வேரியபிள் வச்சு கிடைச்சிருக்கு fourth equation. அப்போ one more equation அதே மாதிரி x உம் z உம் இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணனும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது இங்க -2y இருக்கு, இங்க +2y இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல +2y -2y இருந்தது அப்படினா இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணலாம். பட் இங்க எனக்கு 2 இல்ல அப்படிங்கிறதால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து solve 1 and 2, solve 1 and 3. so 1 யும் 3 யும் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 2. so 2 ஆல மல்டிபிள் பண்ணா த்ரூ அவுட் ஃபுல்லா 2 ஆல மல்டிபிள் பண்ணோம். அப்ப என்ன வரும் 2x plus 2y plus 2z equal to 10 அப்படினு வந்துரும். then third equation just multiply by 1, ஏனா 1 ஆல மல்டிபிள் பண்ணாதான் அந்த ஈக்குவேஷன் மாறாது, அப்படியே எழுதிக்கலாம். x minus 2y plus 3z which is equal to 16. so இங்கேயுமே வந்து நம்ம எதுமே பண்ண தேவையில்ல, அப்படியே டைரக்ட்டா +2y -2y கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்ப இங்க 2x plus x 3x, 2x plus x 3x, 2z plus 3z plus 5z which is equal to 10 plus 16 26. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படினு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5ல பாருங்க 3x plus 5z equal to 26. ஓகேவா? fourth equation 3x plus 2z equal to 14. அப்ப இங்கே x and z, இங்கே and x and z அப்படினா இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பேரை நம்ம delete பண்ணிடலாம். இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ல ஒரு வேரியபிளை delete, இங்கேயும் 3x இங்கேயும் 3x, அப்ப 3x minus 3x. அப்போ 4 and 5 சால்வ் பண்ணும்போது solve 4 and 5, அதாவது 4 minus 5, 4 minus 5. so fourth equation வந்து fifth equation subtract பண்ணனும். so fourth equation என்ன கொடுத்திருக்காங்க 3x fourth equationல 3x plus 2z equal to 14, and then fifth equation subtract பண்ணனும். fifth equation 3x plus 5z equal to 26. அப்ப இது சப்ட்ராக்ஷன் அப்படினா மைனஸ், எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுமா? சோ இதுவும் மைனஸ் ஆயிடும், இதுவும் மைனஸ் ஆயிடும். 3x minus x கேன்சல் அவுட் ஆயிடும். 2z minus 5z, 2z ல 5z போச்சு அப்படினா -3z which is equal to 14 minus 26. 14 ல இருந்து 26 சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப அது சின்ன நம்பர் அப்படினும்போது ரிவர்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 26 ல 14 போச்சு அப்படினா 12, ரிவர்ஸ்ல பண்ணதுனால மைனஸ். இப்போ ரெண்டு சைடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். z equal to 12 by 3. அப்ப z equal to 4.
z equal to 4. ஸோ இங்கே வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் சம் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்போ z equal to 4 substitute in equation number 4. Substitute in equation number 4. அப்போ fourth equation என்ன கொடுத்துருக்காங்க? That implies 3x plus 2z. z க்கு பதிலா வேல்யூ 4. 2z equal to 14. Right? So இப்போ இதை simplify பண்ணா 3x plus 8 equal to 14. 3x equal to 14 minus 8. இந்த plus 8 நானதான் minus 8 ஆயிடும். அப்போ இங்க 3x equal to 14 minus 8 is 6. Right? x equal to 6. இந்த 3 multiple எடுத்துனால வரும்போது divide ஆயிடும். அப்போ x equal to 6 by 3. That means 2. Right? So இப்போ இங்க x value கிடைச்சிச்சு. இப்போ எனக்கு x value தெரியும், z value தெரியும். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து equation number 1, 2, 3 இந்த மூணுத்துல எதுல வேணாலும் substitute பண்ணலாம். Right? So z equal to 4, x equal to 2. Substitute in equation number நான் 1ல போட்டுருக்கேன். 1 தான் சிம்பிளா இருக்கு. Right? So first equationல substitute பண்ணிக்கிறேன். For first equation that implies x plus y plus z equal to 5. So x க்கு பதிலா substitute பண்ணனும் 2 plus y plus z க்கு பதிலா 4 which is equal to 5. So இந்த 2 plus 4 6. அப்போ y plus 6 equal to 5. So from this y equal to 5 minus 6. So y equal to 5 minus 6. அப்போ y ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? Y equal to 5 minus 6 is minus 1, right? Therefore y equal to minus 1. So therefore x equal to, what is the value? 2. Y equal to minus 1 and z equal to 4 is the solution for this sum. Right? X equal to 2, y equal to minus 1, z equal to 4 is the solution for this sum.